வணக்கம். நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன். வணக்கம் நண்பர்களே! உங்கள் நம்பிக்கைக்குரிய நிதி உதவியாளர் மற்றும் நிபுணர் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன். நமது கம்பெனியின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ட்ஸ். இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். டெலகிராம் குழுவில் சேர இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்திலும் லிங்க் கொடுத்திருக்கிறேன். இணைந்து பயன்பெறுங்கள். சேனல் பார்ட்னர்ஸ் தேவை ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டுகள் அழைக்கவும் 8122414652 8122414652. சொத்து விவரங்கள், லொக்கேஷன் வேணும், வங்கி கடன் வேணும் அப்படின்னா நீங்கள் என்னை அழைக்கலாம். உங்களுக்காக அந்த சொத்தை நான் உங்களுக்கு பேரில் முடிச்சு தரேன். அழைக்கவும் 8122414652. என்னுடைய பிற சேவைகள்: கடன் தொல்லையிலிருந்து விடுபடுங்கள், சிபில் ஸ்கோர் அதிகப்படுத்துங்கள். அனைத்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளுடன், அதாவது கவர்மெண்ட் பேங்க்னு சொல்லுவாங்க, இல்லை நேஷ்னலைஸ் பேங்க்ஸ் சொல்லுவாங்க. அதில் நான் ரெக்கவரி ஏஜென்சியில் ரெக்கவரி ஆஃபீஸராக இருக்கேன். ஸோ நான் நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு லோன் வாங்கியிருக்கீங்க, லோன் வாங்கிட்டு கட்டாமல் விட்டுட்டீங்க. அது 5 வருஷமாக இருக்கலாம், 2 வருஷமாக இருக்கலாம், 10 வருஷமாக இருக்கலாம், 20 வருஷமாக கூட இருக்கலாம். ஸோ அந்த லோனை நீங்கள் செட்டில்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் வங்கி மேலாளருடன் ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணி தரேன். அது எந்த விதமான கடனாக இருக்கலாம். நீங்கள் கல்வி கடன் வாங்கி கட்டாமல் இருக்கலாம், கிரெடிட் கார்டு, தனிநபர் கடன், வீட்டு கடன், வாகன கடன், வணிக கடன், எந்த கடன் வேணாலும் இருக்கலாம். அது கட்டாமல் இருக்கலாம். ஸோ இப்போது நான் உங்களுக்கு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணி தரேன். நீங்கள் அந்த தொகையை கட்டி அதிலேருந்து வெளியே வந்துடுங்க. நான் முன்னாலே சொன்ன மாதிரி அது 3 மாதமாக இருக்கலாம், 5 மாதமாக இருக்கலாம், 5 வருஷமாக கூட இருக்கலாம். இது பேமெண்ட் நீங்கள் என்ன செய்யலாம்னா, எந்த பேங்க்கில் எந்த பிரான்ச்சில் நீங்கள் வாங்கி கட்டாமல் இருந்தீங்களோ அந்த பேங்க்கில் அந்த பிரான்ச்சில் போயிட்டு நீங்கள் உங்கள் அக்கௌண்ட்டில் பணத்தை கட்டிடுங்க. என் கையில் நீங்கள் காசு கொடுக்க போகிறது இல்லை. கொடுத்துட்டு நீங்கள் அந்த பேங்க் மேனேஜர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் என்ஓசி கொடுத்துருவார். ஓகேவா? இந்த வீடியோ பதிவு செய்யப்பட்ட நாள் 31 ஜூலை 2026. இன்றைக்கி 16 அடுக்குமாடி, 5 வீடு, 3 லேண்டு, 1 வணிக சொத்து. இன்றைக்கி நான் இது பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் சீரியல் நம்பர் அதாவது வரிசை எண் 417, அடுக்குமாடி, சேக்கிலார் நகர், குன்றத்தூர், சென்னை 69. சேக்கிலார் நகர், குன்றத்தூர். யூடிஎஸ் 464 சதுரடி. கட்டட பரப்பளவு பில்டப் ஏரியா 1127 சதுர அடி. சாவி பேங்க்கில் இருக்குது. 34 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. ஏழை தேதி 28 ஆகஸ்ட் 2026. அதாவது என்னென்னா, இதில் நான் உங்களுக்கு ஒன்று சொல்லிக்க விரும்புகிறேன். அதாவது சாவி வங்கியில் இருக்குது, சாவி வங்கியில் இல்லை. இந்த ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, சாவி வங்கியில் இருக்குன்னா அங்கே யாருமே குடியிருக்கலைன்னு அர்த்தம். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்கள் பேரில் ரெஜிஸ்டர் பண்ணோன்னா அதில் உடனே குடி போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு. ஆனால் இது சாவி பேங்க்கில் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அங்கே டெனண்ட் குடியிருக்கலாம், இல்லை லீஸ் ஹோல்டர் குடியிருக்கலாம், அல்லது ஓனரே குடியிருக்கலாம். ஸோ நீங்கள் அந்த சாவி வங்கியில் இல்லாத ப்ராப்பர்ட்டி என்கிட்ட கேட்டிங்கன்னா நான் என்ன செய்வேன், பேங்க்கில் கேட்டு சொல்லுவேன். அது எவ்வளோ நாளாகும், இல்லை எவ்வளோ மாதமாகும். அந்த சாவியை லீகலாக அவங்கள வெளியே அனுப்பிட்டு, சட்டப்பூர்வமாக வெளியே அனுப்பிட்டு சாவி வாங்கி உங்கள் கையில் தரதுக்கு எவ்வளோ நாள் ஆகுங்கிறத நான் கேட்டு சொல்கிறேன். அது உங்களுக்கு ஓகேவாக இருந்ததுன்னா நம்ம என்ன செய்யலாம், அந்த சாவி இல்லாத ப்ராப்பர்ட்டியில் நம்ம எழுதில் கலந்துக்கலாம். ஏன் சார் அப்போ சாவி இருக்கிற ப்ராப்பர்ட்டி மட்டும் சொல்லுங்களேன் அப்படின்னா, அப்படி இல்லைங்க. ஏன்னா நான் அந்த ஃபீல்டில் இருக்கிறதுனால எனக்கு தெரியும். நிறைய பேர் ஆள் உள்ளே இருந்தாங்களும் அந்த ப்ராப்பர்ட்டி விற்று போகுதுங்க. அதனால தான் நான் என்ன பண்ணுறேன், சாவி வங்கியில் இல்லாத ப்ராப்பர்ட்டியும் போடுறேன். ஏன்னா இது கஸ்டமருடைய முடிவுக்கு விட்டுருவேன், அவ்வளோதான். வரிசை எண் 418, அடுக்குமாடி, 1ஆம் தளம்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், கணபதிபுரம், குன்றத்தூர், சென்னை 69. யூடிஎஸ் 649.26 சதுரடி. பில்டப் ஏரியா 1800 சதுரடி. சாவி பேங்க்கில் இருக்குங்க. வங்கி கோட் பண்ணிக்க ப்ரைஸு 36 லட்சங்க. ஏழை தேதி 14 ஆகஸ்ட் 2026. சீரியல் நம்பர் 419, அடுக்குமாடிங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், விஜய்நகர், வரதராஜபுரம், குன்றத்தூர், சென்னை 69. யூடிஎஸ் 445 சதுரடி. பில்டப் ஏரியா 1112 சதுரடி. சாவி பேங்க்கில் இருக்குது. 70,17,861. 14 ஆகஸ்ட் 7. சீரியல் நம்பர் வரிசை எண் 420. வீடு கிரவுண்ட் ஃப்ளோர் ப்ளஸ் 1வது மாடி, தனி வீடுங்க. நியூ ஸ்ட்ரீட், மயிலாப்பூர், சென்னை 4, பின்கோடு
லேண்ட் ஏரியா வந்து 1235 சதுரடி. உங்களுக்கே தெரியும் 1200 சதுரடி வந்து அரை கிரவுண்டு. இது கூட ஒரு 35 கிரவுண்ட் இருக்குது, அரை கிரவுண்டுக்கு மேலே. கட்டடம் வந்து 2400 சதுரடி கட்டியிருக்காங்க. சாவி பேங்க்கில் இல்லை, ஆள் உள்ள இருக்காங்க. எப்போ சாவி கிடைக்கணும்னா நான் கேட்டு சொல்கிறேன். 1,05,00,000 கோட் பண்ணியிருக்காங்க. 7ஆம் தேதி 17 ஆகஸ்ட் 2026. 421 வீடு, கன்னடபாளையம், ஆவடி, சென்னை 62. கன்னடபாளையம், ஆவடி. 4030 சதுரடி, கிட்டத்தட்ட 2 கிரவுண்டுங்க. சாரி 1 கிரவுண்டு வந்து 2400 சதுரடி கூட இருக்குங்க. சாவி பேங்க்கில் இருக்குது. 97,50,000. 7ஆம் தேதி வந்து 18 ஆகஸ்ட் 2026. 422 வரிசை எண் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்குங்க. தரைத்தளம் கிரவுண்ட் ஃப்ளோர், அஞ்சிகம் நகர், ஜாஃபர் கான்பேட்டு, சென்னை 83. யூடிஎஸ் வந்து 18%. கட்டிட பரப்பளவு வந்து 635 சதுரடி. சாவி பேங்க்கில் இருக்குது. 61,20,000. 7ஆம் தேதி 18 ஆகஸ்ட் 2026. சீரியல் நம்பர் 423ங்க. பல மனை பிரிவுகள், அதாவது லேண்டு ஏலத்துக்கு வந்திருக்கு. அது வந்து பிளாட் நம்பர் வேறு ஒரு ஒவ்வொரு மனைப்பிரிவுன்னு வேறு இப்போ இதில் இருக்குது சர்வே நம்பரில். தோட்டநத்து கிராமம், திண்டுக்கல். மொத்த மனை பரப்பளவு வந்து 1.58 ஏக்கர். அதாவது சதுரடியில் சொல்லப்போனால் 68,888. சாவி பேங்க்கில் இருக்குது. 77 லட்சம். ஆகஸ்ட்டு 18 ஏலம். சீரியல் நம்பர் 424 வில்லா ஏலத்துக்கு வந்திருக்கு. ஈஞ்சம்பாக்கம், சோழிங்கநல்லூர், சென்னை 115. மனை எண் வந்து 7,085 சதுரடி. யூடிஎஸ் வந்து 3,542 சதுரடி. கட்டிட பரப்பளவு வந்து 5,600 சதுரடி. சாவி பேங்க்கில் இருக்குது. 3,30,00,000. 7ஆம் தேதி 31 ஆகஸ்ட்டு. 425 வீடு ஏலத்துக்கு வந்திருக்கு. கீழம்பாக்கம், ஊரப்பாக்கம், சென்னை 210. பின்கோடு. மனை வந்து 2,204 சதுரடி. சாவி பேங்க்கில் இல்லை. 48 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. கீழம்பாக்கம், ஊரப்பாக்கத்தில் தனி வீடுங்க. சீரியல் நம்பர் 426 அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு. 3rd ஃப்ளோர், பாலாஜி நகர் மெயின் ரோடு, கொளத்தூர், சென்னை 99. யூடிஎஸ் 450 சதுரடி. பில்டப் ஏரியா வந்து 1,150 சதுரடி. சாவி பேங்க்கில் இருக்குது. 66 லட்சங்க. 7ஆம் தேதி 14 ஆகஸ்ட் 2026. சீரியல் நம்பர் 427 அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு. 2nd ஃப்ளோர், பாலாஜி நகர் மெயின் ரோடு, கொளத்தூர். ஒரே அப்பார்ட்மெண்ட்டுங்க. அதில் 3 ப்ராப்பர்ட்டி ஏலத்துக்கு வந்திருக்கு. எல்லாமே வந்து 66 லட்சம் தான். ஒரு பெரிய அடுக்குமாடி இருக்குது. அதில் 3 ப்ராப்பர்ட்டி ஏலத்துக்கு வந்திருக்கு. 2ஆம் தளம், முதல் தளம், அந்த ஃப்ளோர் மட்டும் மாறுது. 1,150 சதுரடி, 66 லட்சம். சாவி பேங்க்கில் இருக்குது. 14 ஆகஸ்ட் ஏலம். சீரியல் நம்பர் 428 அடுக்குமாடி, 3ஆம் தளங்க, பாலாஜி நகர் மெயின் ரோடு, கொளத்தூர். நான் சொன்ன மாதிரி 3 ப்ராப்பர்ட்டி, 66 லட்சம். சாவி பேங்க்கில் இருக்குது. சீரியல் நம்பர் 429 வில்லாங்க, ஈஞ்சம்பாக்கம், தனி வீடு, பங்களா டைப்பு, சோழிங்கநல்லூர் 115. 3,25,00,000. சாவி பேங்க்கில் இருக்குது. 7ஆம் தேதி 31 ஆகஸ்ட். சீரியல் நம்பர் 430 அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு. 1st ஃப்ளோர், கணபதி நகர், காட்டுப்பாக்கம், சென்னை 56. யூடிஎஸ் 318 சதுரடி. பில்டப் ஏரியா 998 சதுரடி. கணபதி நகர், காட்டுப்பாக்கம், அடுக்குமாடி. 1st ஃப்ளோர் 55,69,000. 7ஆம் தேதி வந்து 24 ஆகஸ்ட். சீரியல் நம்பர் 431 அருண் எக்ஸல்லோ அடுக்குமாடி, 8வது தளங்க, டெம்பிள் கிரீன் ஹைட்ஸு, மாத்தூர், ஸ்ரீபெரும்புதூர். கட்டட பரப்பளவு 695 சதுரடி. சாவி பேங்க்கில் இருக்குது. 17 லட்சங்க. 21 ஆகஸ்ட் ஏலம். 432 அடுக்குமாடி, 2வது ஃப்ளோரு, ஸ்ரீபெரும்புதூர், காஞ்சிபுரம் 105 வந்து பின்கோடு. யூடிஎஸ் 473 சதுரடி. பில்டப் ஏரியா வந்து 655 சதுரடி. சாவி பேங்க்கில் இருக்குது. 15 லட்சங்க. 21 ஆகஸ்ட் ஏலம். அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு. 2nd ஃப்ளோர், செல்வா நகர், வரதராஜபுரம், ஸ்ரீபெரும்புதூர், சென்னை 48. பின்கோடு. யூடிஎஸ் 700 சதுரடி. கட்டட பரப்பளவு 1,113 சதுரடி. சாவி பேங்க்கில் இருக்குங்க. 27,50,000. 7ஆம் தேதி 21 ஆகஸ்ட். சீரியல் நம்பர் 434
அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்துருங்க. டிஎன்ஹெச்பி ரோடு, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், இந்திரா நகர், அடையாறு, சென்னை 20. யூடிஎஸ் 602 சதுரடி, கட்டட பரப்பளவு 1596 சதுரடி, சாவி பேங்க்கில் இருக்குது. ரூ. 1,00,00,000 போட்டிருக்காங்க. ஏல தேதி 21 ஆகஸ்ட் 2026. 435 அடுக்குமாடி 2வது தளம், டிஎன்ஹெச்பி ரோடு, இந்திரா நகர், அடையாறு, 601 சதுரடி யூடிஎஸ், 1596 சதுரடி, பில்டப் ஏரியா, ரூ. 1,00,00,000. ஏல தேதி 21 ஆகஸ்ட். சீரியல் நம்பர் 436 அடுக்குமாடி, போயஸ் ரோடு, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரீட்டு, தேனாம்பேட்டை, சென்னை 18. யூடிஎஸ் 297.16, கட்டிட பரப்பளவு 665 சதுரடி, சாவி பேங்க்கில் இருக்குது. 53 லட்ச ரூபா. ஏல தேதி 17 ஆகஸ்ட். வரிசை எண் 437. லேண்டு ஏலத்துக்கு வந்திருக்கு. கூடுவெளி கிராமம், திருவள்ளூர் தாலுக்கா அண்டு திருவள்ளூர் மாவட்டம். மனைப்பரப்பளவு 34 சென்ட்டுங்க. 47,60,000. ஏல தேதி 2 செப்டம்பர். 438 சீரியல் நம்பர் அடுக்குமாடி 2வது தளம், பெருமட்டுநல்லூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் 202 பின்கோடு, 397 சதுரடி யூடிஎஸ், 1170 சதுரடி, பில்டப் ஏரியா, சாவி பேங்க்கில் இருக்குது. 28 லட்சம். ஏல தேதி 17 ஆகஸ்ட். 439 அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர், பெருங்களத்தூர், தாம்பரம் 63, பின்கோடு 500 சதுரடி, யூடிஎஸ் 823 சதுரடி, பில்டப் ஏரியா, சாவி பேங்க்கில் இருக்குது. 34 லட்சம். 17 ஆகஸ்ட் ஏலம். 440 வரிசை எண் மனை ஏலத்துக்கு வந்திருக்கு. லேண்டு ஐயாப்பிள்ளை தோட்டம், சாத்தங்காடு, திருவொற்றியூர், சென்னை 19. லேண்ட் ஏரியா 2695.5 சதுரடி, சாத்தங்காடு, 1,03,00,000. ஏல தேதி 31 ஆகஸ்ட். சீரியல் நம்பர் 441. 6 காற்றாலை மனை நிலங்கள், விண்ட்மில் இருக்குல்ல, அந்த விண்ட்மில்லில் உள்ள 6 மனை நிலங்கள் இருக்குது. சீப்பாலக்கோட்டை, மாரிகுண்டு, தேனி மாவட்டம். எவ்வளவுனா லேண்ட் ஏரியா 23.08 ஏக்கர். எவ்வளோன்னா 19,21,00,000ங்க. 19,21,00,000. ஏல தேதி 3 செப்டம்பர். இந்த சொத்துக்களை வாங்க வங்கிக் கடன் ஏற்பாடு செய்திருக்கிறேன். அழைக்கவும் 8122414652. 8122414652. சந்ததாரர்களுக்கான முக்கிய அறிவிப்பு. நீங்கள் எங்களை சொத்து வாங்கலைனாலும் பரவாயில்ல, வங்கி கடன் மட்டும் வேணால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணலாம். வங்கி கடன் மட்டும் வேணாலும் வாங்கித்தரேன். வங்கி சந்தேகங்களுக்காக என்ன தீர்வு சொல்யூஷன் வேணுமோ அதை நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எந்த விதமான டவுட் இருந்தாலும் இலவச ஆலோசனை. சொத்து உங்கள் பேரில் பதிவு செய்யப்படும் வரை எங்கள் சேவை இருக்குங்க. ஏன் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா, அதாவது என்னென்னா, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போட்ட வீடியோலாம் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது உங்கள் ஏரியாவில் என்ன ரேட்டுக்கு ப்ராப்பர்ட்டி போயிட்டுருங்கிறது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் சொல்கிறேன். 2வது, இப்போ உங்களுக்கு சொத்து தேவைப்படாமல் இருக்கலாம், இல்லை வங்கி கடன் தேவையில்லாமல் இருக்கலாம், எதிர்காலத்தில் தேவைப்படலாம். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் என் சேனல் தேடி அலைய வேண்டாம், என் நம்பரை தேடி அலைய வேண்டாம். அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன் எங்கள் வீடியோக்களை லைக் செய்யணும்னா காரணம் நீங்கள் நன்றாகவே அறிந்திருப்பீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் லைக் அழுத்தும் போது மட்டும்தான் நான் புதுசாக வீடியோஸ் போடும்போது கூகுள்லேருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு விருப்பமானவற்றை பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.